நான் இப்ப சொல்லப்போற இந்த விஷயம் 41 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்ல, இங்க சென்னையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆனா, இங்க இருக்கிற இந்த அரசியல் ஈக்கோசிஸ்டம் இவங்க இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்மகிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. முக்கியமா 2கே கிட்ஸ், 90ஸ் கிட்ஸ், ஈவன் 80ஸ் கிட்ஸ் கூட இந்த விஷயத்த தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா, மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1984 அன்னைக்கு நைட்டு 10:10 நைட் 10 மணி. ஓகே. அப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்க்கு ஒரு கால் ஒண்ணு வருது. பெயர் சொல்லாம ஒருத்தர் கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கஸ்டம்ஸ்ல ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல 2 சூட்கேஸ் இருக்கு. அந்த 2 சூட்கேஸ்லயும் பாம் இருக்கு. பாம் வெடிச்சிரும். சீக்கிரமா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால். இப்போ இந்த மேனேஜர் என்ன பண்றாரு, கால் பண்றாரு. ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு கால். டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு ஒரு கால். அந்த அழைப்ப அவங்க பெருசா எடுத்துக்கல. இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஃபோன வச்சுட்டாங்க. இப்போ இந்த மேனேஜர் என்ன பண்றாரு, ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. அங்கேயும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் இல்ல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கால் யாருக்குன்னா, கஸ்டம்ஸ்க்கு கால் பண்றாரு. இந்த மாரி பாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ராக் பாறைய வெடிக்க வைக்கிறதுக்கான அந்த வெடிபொருள கொண்ட பாம் இருக்கு. இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி இவரு கால் பண்றாரு. இப்போ இந்த கஸ்டம்ஸ் அஃபிஷியல் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. எவனாவது எதையாவது கடத்திட்டு வந்திருப்பான். அத கொண்டு வந்து இங்க வச்சிருப்பான். அத ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. அடுத்து இன்னொரு கால். அந்த 10:10க்கு ஃபோன் பண்ணாரு இல்லையா? அவரு திருப்பி பண்றாரு ஏர்போர்ட்க்கு. 10:45 கால் பண்றாரு. பாம் வெடிக்க போது. ரெடியா இருங்க. 11:00 பாம் வெடிச்சிரும். நெறைய கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. இம்மீடியட்டா அத ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி இவரு வார்ன் பண்றாரு. அந்த ஃபோன்ல பேசினவரு. இவங்க இன்னொரு வாட்டி போய் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபிசர் கிட்ட பேசின உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த பேக்க வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அந்த பேக்லாம் வந்து லோட் பண்ணுவாங்கல்ல, அவரு அந்த 2 பேக்ஸையும் அங்கருந்து ரிமூவ் பண்றாங்க. மணி 10:52 பாம் வெடிக்குது. 31 பேர் இறந்துடுறாங்க. அதுல 23 பேர் இலங்கைய சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 40 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. அது பாறைய வெடிக்க வைக்கிறதுக்கான வெடிமருந்துன்னு நான் சொன்னேன்ல. அது எவ்வளோ பவர்ஃபுல்னா, ஒருத்தருடைய தலை துண்டிக்கப்பட்டு 150 அடி அவ்வளோ தூரம் போய் விழுந்துச்சு. இப்போ கால் பண்ணது யாரு? பாம் இருக்குன்னு சொன்னது யாரு? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஒரே வாரத்தில கண்டுபிடிச்சுட்டாங்க. மோகன்தாஸ் அப்படின்ற ஒரு சிபிசிஐடி அதிகாரி. அவங்க அவருடைய டீம். அவங்க தேடுனாங்க யாருன்னு சொல்லி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. என்ன விஷயம்னா, நான் சொல்றேன். இது கேட்கும்போது அப்படியே ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்குற மாரியே இருக்கும். ஒரு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் பார்க்குற மாரியே இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்ல வரலாம். 10:52க்கு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுதா? 8:10க்கு கொழும்பு, இலங்கையில உள்ள கொழும்புக்கு ஒரு ஃப்ளைட் ஒண்ணு கிளம்புது. அதுல மொத்தம் புக் பண்ணவங்க 97 பேர். ஆனா, போர்டிங் ஆனவங்க 96 பேர் தான். ஒரு ஆள காணோம். இவங்க இப்ப என்ன பண்றாங்க, போர்டிங் ஏறுறதுக்கு முன்னால பேக்கேஜ வந்து யாரோட பேக் யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ, அதுல இந்த 2 சூட்கேஸ் மட்டும் இத வந்து கிளைம் பண்றதுக்கு ஆள் இல்ல. சூட்கேஸ் இருக்கு. ஆனா ஆள காணோம். உடனே அது ஒரு கிளைம் பண்ணப்படாத ஒரு பேக்கேஜ் அப்படின்றதுனால, அத கஸ்டம்ஸ்க்கு மூவ் பண்றாங்க. அங்க வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா, கதிரேசன் மகேஸ்வரன் அப்படின்ற ஒரு நபர். அவரு டிக்கெட் வாங்குறாரு. பேக்ஸ வந்து செக் இன் பண்றாரு. ஆனா, இவரு போர்டிங் ஆகல. ஏன் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ராக் பண்ணாங்க. இந்த கதிரேசன் அப்படின்றவர போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. 1 வீக் கழிச்சு. இவரு கூட இன்னொரு குரூப்ஸ அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க யாருன்னா, ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபிசர். அடுத்து ஏர்லங்கா. அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதுல வேல பார்த்த ஒரு அஃபிஷியல். அவங்க சென்னைய சேர்ந்தவங்க. அடுத்து இன்னொருத்தர் அந்த ஏர்போர்ட்ல வேல பார்த்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஒரு கான்ஸ்டபிள். இவங்கள பிடிச்சு விசாரிச்சு, இவங்க சென்னையில ஒரு வீட்ல அந்த வெடிபொருட்கள், பாம் செய்றதுக்கான வெடிபொருட்கள், பாம்ப வெடிக்க வைக்கிறதுக்கான அந்த ட்ரிகர் ஒயர்ஸ் இதெல்லாம் அங்கருந்து எடுத்தாங்க. நெறைய வெடிப்பொருட்களும் உள்ளருந்து எடுத்தாங்க. இவங்க யார் அப்டின்னா, இவங்களுடைய பிளான் என்ன அப்டின்னா, அந்த 8:10க்கு அங்கருந்து கெளம்புன அந்த இலங்கை நோக்கி சென்ற அந்த ஃப்ளைட்ல இந்த 2 சூட்கேஸ ஏத்தி, கொழும்புல அந்த ஃப்ளைட் இறங்குன உடனே, கொழும்பு ஏர்போர்ட்ல குண்டு வெடிச்சு, அங்க உள்ள மக்கள்லாம் சாகணும் அப்டின்றது இவங்களுடைய ஒரு திட்டம். ஆனா, இவங்க நெனச்சது ஒண்ணு, அங்க நடந்தது வேற ஒண்ணு. இது ஒரு ட்விஸ்ட் இல்லையா? அந்த ஃப்ளைட்ல இந்த பாம் இவரு ஏத்தியிருந்தாருன்னா, இது அங்க போயிருக்கும். ஆனா, போகல. அந்த 2 பேக்ஸும் இப்ப கஸ்டம்ஸ்ல மாட்டுன உடனே, இவரு பயந்து போயி அவங்களுக்கு வார்ன் பண்றாரு. ஆனா, வார்னிங்ஸ இவங்க கேட்கல. பாம் வெடிக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாலேயே,
இவரு கால் பண்ணியிருக்காரு. யாரும் அத போய் பார்க்கல. வெடிச்சிருச்சு. ஆனா இவங்க டார்கெட் பண்ணது யார? இலங்கை மக்கள. அது நடந்துருச்சு. அந்த இறந்த 31 பேர்ல 23 பேர் அவங்க இலங்கைய சேர்ந்தவங்க. ஆனா அவங்க வேற ஊருக்கு போகறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாம்பு வெடிச்சு, அந்த சீலிங்ஸ்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் அந்த படத்த காட்டுறேன். சீலிங்ஸ்லாம் வெடிச்சு அப்படியே சிதறி கிடக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாறைய தகர்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வெடிபொருள் வெடிச்சிருச்சு. இப்ப இந்த கதிரேசன் யார் அப்படின்னா, இவரு லண்டன்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவர். ஒரு படிப்பாளி. இவரு பாம்ப் பண்றதுல எக்ஸ்பெர்ட் போல. பாம்ப் பண்ணி வெடிக்க வச்சுட்டாரு. சரி யாருங்க இவரு? இவருக்கு என்ன வேணும்? எதுக்கு ஸ்ரீலங்கா போகுற ஃப்ளைட்ல பாம்ப் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு சொல்லி விசாரிச்சா ஒண்ணு புரிஞ்சது. இவரு தமிழ் ஈழம் ஆர்மி அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு அமைப்பு. நம்ம அவங்கள என்ன சொல்லலாம்? பயங்கரவாதிகள்னு சொன்னா மக்கள் கோச்சுப்பீங்க. ஆயுதக்குழு அப்படி வச்சுக்கலாமா? ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் சிவிலியன்ஸ கொல்றவங்க பயங்கரவாதிகள் தான். இப்போ அத உட்டுறலாம். அது இல்ல விஷயம். இதுல இத பண்ணது யாரு? தமிழ் ஈழம் ஆர்மி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆயுதக்குழு. ரைட்? இப்போ போலீஸ் கேஸ் வந்து இத எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கும்போது, அவங்க தான் பண்ணாங்கன்றது உறுதியாயிருச்சு. அவங்கள பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. 31 பொதுமக்கள் அவங்கள கொன்னு ஏர்போர்ட்க்கு ரூ. 50,00,000 லாஸ். அப்பயே அப்ப இன்னைக்கு எத்தன கோடின்னு பாருங்க. இவ்வளவு பெரிய பாதிப்ப ஏற்படுத்தின ஒரு விஷயம். இத ஏன் நான் இப்ப பேசுறேன் அப்டின்னா, இது நடந்து ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம். 91ல பிரதமர் ராஜீவ் காந்தி அவர் கொல்லப்படுறாரு. அவர கொன்னது யாரு? அவரே வெடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அப்டிலாம் பேசுவாங்க. பட் ஆ இன்னொன்னு, இது வந்து வெளிநாட்டு சதி அப்டிலாம் பேசுவாங்க. பேசுறாங்க, பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் இப்படி பேசும்போது, அவர கொன்னது யாரு? ஆப்வியஸ்லி எல்டிடிஇ. இது எல்டிடிஇ ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். ரைட்? ஆண்டன் பாலசிங்கமா இருக்கட்டும், ஈவன் பிரபாகரன் அவரே இது ஒரு ட்ராஜடி அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. பட் நம்ம ஊர் ஆட்கள் இன்னும் அத ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே. அது இன்னொரு கத. அத நான் அப்புறம் பேசுறேன். இப்போ 91ல இந்த மாரி நடந்த உடனே, இவரு மோகன்தாஸ் இருக்கார் இல்லையா? அந்த சிபிசிஐடி ஆஃபீசர். அவர கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அந்த 84ல பண்ண அந்த ஒரு சம்பவத்துக்கும், இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்தப்போ, அவரு ஒரு அஃபிடவிட் ஒண்ணு ஃபைல் பண்றாரு. எங்க ஜெயின் கமிஷன்ல. அது இப்பயும் இருக்கு. அஃபிடவிட் நம்பர் 64/92 நான் படிக்கிறேன். மை வொர்ஸ்ட் ஃபியர்ஸ் அவர் சொல்றாரு. மை வொர்ஸ்ட் ஃபியர்ஸ் வர் கன்ஃபர்ம்ட் வென் தேர் வாஸ் அ மேஜர் பாம்ப் பிளாஸ்ட் இன் தி மெட்ராஸ் ஏர்போர்ட் ஆன் தி நைட் ஆஃப் ஆகஸ்ட் 2, 1984 விச் கில்ட் 30 பெர்சன்ஸ். தேர் வாஸ் அ டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின். என்ன கேம்பெயின்? Including planted stories in obliging newspapers to the effect that the blast was the work of Mossad, the Israeli intelligence agency, with a view to discrediting the Tamil militants at the behest of Sri Lankan government. The story was put into my ears, even officially. அதிகாரப்பூர்வமா கூட இது என் காதுகளுக்கு எட்டிச்சு. ஈவன் நியூஸ் பேப்பர்ல கூட அவர் சொல்றாரு. நியூஸ் பேப்பர்ல கூட இப்படி ஒரு கதைய கட்டி விட்டாங்க. யாரு கொன்னது? யார் இத பண்ணது? மொசாத், இஸ்ரேல், ஜூஸ், யூதர்கள், இலுமினாட்டி அவங்களுடைய சதி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதைய எனக்கும் சொன்னாங்க. ஈவன் அதிகாரப்பூர்வமா கூட சொன்னாங்க. எப்போ? 1 வீக்ல இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாலேயே இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர்ல இந்த மாரி. பொதுவா இந்த மாரி பயங்கரவாதம் பண்றவங்க, நான் தான் பண்ணேன்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா, இது அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அதையும் தாண்டி அவங்க எதுக்காக பண்றாங்களோ, இன் திஸ் கேஸ் தமிழ் ஈழம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயம். அந்த விஷயத்துல அவங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இத பண்றாங்க. ஒரு செய்திய அவங்களுக்கு கடத்துறாங்க. "நீ எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைய நீ ஃபுல்ஃபில் பண்ணல. அதான் நான் குண்டு வச்சேன்" அப்படின்னு சொல்லி ஒரு செய்திய கடத்துறாங்க. அப்ப இவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல கிளைம் பண்ணல. ஏன் தெரியுமா? இது ஒரு தோற்றுப்போன ஒரு விஷயம். நீ குண்டு வச்சது யாருக்கு? இலங்கை ஏர்போர்ட்க்கு, கொழும்பு ஏர்போர்ட்க்கு. பாம்பு வெடிச்சது இங்க. அப்ப இது இவங்களுடைய நோக்கத்துக்கு முக்கியமாக சென்னையில உள்ள ஆட்கள், முக்கியமா அந்த பாம்பு எங்க செஞ்சாங்கன்னா, பாளையங்கோட்டையில. பாளையங்கோட்டையில இந்த குண்டு செய்றதுக்கான விஷயத்த இவங்க கெமிக்கல்ஸ் அங்க வாங்குனாங்க. வாங்கி இங்க வந்து அந்த பாம்ப செஞ்சு, உள்ள வச்சு கொண்டு வந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுல செஞ்ச ஒரு பாம் இங்கேயே வெடிச்சிருச்சு. அப்ப இது இவங்களுக்கு ஒரு பிஆர் டிசாஸ்டர். ரைட்? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. நேரா இஸ்ரேல் போயிட்டாங்க. மொசாத், மொசாத். அவங்க மோசமானவங்க. அவங்க தான் குண்டு வச்சாங்க. அவங்க தான் இலுமினாட்டி. ஈஸியா பழி போட்டுறலாம் இல்லையா? அதான். இப்ப ராஜீவ் காந்திய கொன்னது யார் அப்டின்னா, திருப்பி மொசாத். ஏன்னா, அந்த ஒரு விஷயமும் எல்டிடிஇக்கு பெரிய ஒரு
பெரிய ஒரு பேக் ஃபயர். அவங்க நெனச்சு பண்ணது ஒண்ணு, பட் நடந்தது வேற ஒண்ணு. இன்டர்நேஷனலி அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதிப்ப வந்து ஏற்படுத்துச்சு. அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உறுதியானதுக்கு அப்புறமும், ஆ ஜெயின் கமிஷன், சிபிஐ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி கை காமிச்சதுக்கு அப்புறமும், அவங்க வாய் தொறக்கல. ஏன்னா, அது ஒரு பெரிய அவங்களுக்கு பெரிய அடி. ரைட்? அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 2001ல நார்வேல இருந்து அந்த பீஸ் டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நார்வே. அவங்க வந்து இங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் ஒத்துக்கிட்டாரு. யாரு? பிரபாகரன். இது ஒரு துன்பியல் சம்பவம். இது ஒரு ட்ராஜடி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. 2006ல ஆண்டன் பாலசிங்கம் அவரு டாப் லீடர். அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஈவன் மன்னிப்பு கேட்டாரு. The assassination of Rajiv Gandhi. As far as that event is concerned, I would say it is a great tragedy, a monumental historical tragedy for which we deeply regret. We will call upon the government of India and the people of India to be magnanimous enough to put the past behind. பட் இன்னைக்கும் 2025ல வந்து மொசாத் ஏஜென்ட்ஸ் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அவங்க இங்க இருந்தாங்க. இங்க இருந்து அவர் பிரதமர போடுறதுக்கான எல்லா வேலையும் அவங்க இங்க இருந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, இங்க இருந்து பேசுறாங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு. என்ன எவிடன்ஸ்? என்ன ப்ரூஃப்? என்ன யாரு சொன்னாங்க? எங்க இருக்கு? ஸ்டோரீஸ். எல்லாமே கதைகள். நீங்க பேசுங்க. ஆக்சுவலி மொசாத் அப்படின்றது உலகத்துல ஒரு டாப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னா, ஆமா. ரைட். ஆ தே ஆர் ஆன் பார் வித் சிஐஏ. சிஐஏ அளவுக்கு உலகமெங்கும் அவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் உண்டு. பட் இது இவங்க பண்றதுக்கான நோக்கம் என்ன? ஏன் பண்ணாங்க? எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் இல்ல. அவங்க தான் பண்ணாங்க. அப்ப சம்மந்தமே இல்லாம 84லயே ஓகே 40 வருஷத்துக்கு முன்னாலே இதான் இங்க நிலவரம். என்ன ஆனா சரி, நேரா இஸ்ரேல், மொசாத் அதான் கதை. நம்ம பேசியிருப்போம்ல அந்த அந்த ஷார்க் அட்டாக் ஈஜிப்ட்ல. ஏன் ஷார்க் வந்து மக்கள கொல்லுது? மொசாத் பண்ணாங்க. மொசாத் வந்து அந்த ஷார்க்க அங்க உட்டுருப்பான். இது வந்து உலகத்துல நடக்கிற ஒரு எல்லாரும் பேசுற ஒரு விஷயம். இத வச்சு ஒருத்தர் இப்ப பேசியிருக்காரு. நெருப்பு இல்லாம புகையாது. நான் இதெல்லாம் நம்பல. ஆனா நெருப்பு இல்லாம புகையாது. இது ஒரு லாஜிக்ன்னு இப்போ இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இது மேல பிளைண்டான ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நெருப்போ ஒரு தீப்பொறியே இல்லாம அங்க புகையே வந்திருக்காது. அப்ப யாரோ ஒருத்தர் பண்ண ஒரு குற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாம மொசாத் அப்படின்னு சொல்லி நீங்க கை காமிச்சு அதையும் மக்கள் நம்புறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, இதான் பிரச்சனை. இதுக்கு பேர் தான் கான்ஸ்பிரசி தியரீஸ். ஸோ இந்த ஒரு சீரிஸ் ஒரு பக்கம் கம்யூனிசம் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு சீரிஸா நான் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா, இது ஒரு ஆள பத்தி மட்டும் நம்ம குறிப்பிட்டு அவங்கள பேசுறத விட்டுட்டு, கொஞ்சம் பிராடரா பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இத எடுத்திருக்கேன். அப்ப யாரோ ஒருத்தர் பண்ண ஒரு குற்றம், ஒரு ஒரு தீவிரவாதம், ஒரு பயங்கரவாதம், அதுக்கு சம்மந்தமே இல்லாம நீங்க இங்க போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னா, பேசுறது ஓகே. மக்கள் அத நம்புறாங்க. அப்ப என்னன்னா, மக்கள் மத்தியில ஒரு ஆழமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பதிக்கப்பட்டிருக்கு. என்னதுன்னா, நாம் வாழும் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் மேல இலுமினாட்டி, ஃப்ரீமேசன்ஸ், பிரேயரி ஆஃப் ஜயன்ட்ஸ், நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளர் அப்படின்ற மாரி நெறையா குரூப்ஸ்லாம் உண்டு. இவங்க எல்லாருக்கும் ஒரு அம்ப்ரெல்லா டெர்ம் வந்து இலுமினாட்டி. யூதர்கள். அவங்க தான் இத கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க தான் இலுமினாட்டி. அவங்க தான் இலுமினாட்டி. அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா இவங்க வந்து பரப்பி விட்டுருக்காங்க. எல்லா இடத்துலயும். அது புத்தகங்கள், நாவல்ஸ், படங்கள், அதுக்கப்புறம் இந்த மாரி அரசியல் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுற இந்த மாரியான ஆட்கள். இந்த உலகில் நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம். இவங்க தான் உலகத்த வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா தீமையும் இவங்க தான் ஆப்பரேட் பண்றாங்க. இவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த வந்து பரப்பி வச்சிருக்காங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, எல்லா தீமைக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னா, இங்கு நடக்கும் பயங்கரவாதம். முக்கியமா இப்ப பண்ணானே பாகிஸ்தான்காரன். பாகிஸ்தான்ல வந்து உள்ள புகுந்து நம்ம மக்கள கொன்னான்ல. அத யார் பண்ணது? 9/11 அவங்க தான் பண்ணாங்க. இஸ்ரேல் பாலஸ்டைன் போர் அதுவும் அவங்க தான் பண்றாங்க. சரி அப்போ இப்போ போயிட்டு இருக்குல்ல ட்ரூஸ். ட்ரூஸ் இன மக்கள அவங்க ஒரு மைனாரிட்டி. மதமும் சரி, அவங்களுடைய மொழியும் சரி, அவங்களுடைய இனமும் சரி. எசடி மக்கள் மாரி இவங்களும் ஒரு சின்ன ஒரு இனக்குழு. இப்போ இவங்கள என்ன பண்றாங்க? சிரியன் ராணுவம், சிரிய அரசு ராணுவம். அவங்க என்ன பண்றாங்க? அங்க உள்ள அந்த டெரரிஸ்ட் கூட்டமும், கவர்ன்மென்ட்டும் சேர்ந்து அந்த மக்களுடைய வீட்டுக்குள்ள போய் அவங்கள சுட்டு கொன்னு, அவங்களுடைய மீசைய வெட்டுறான். அவங்களுடைய மீசைய புடுங்குறாங்க. அது ஒரு அவங்கள அவமானப்படுத்துற ஒரு செயல். அத பண்றாங்க. அவங்கள கொல்றாங்க. இதெல்லாம் யாரு பண்றது?
இதுவும் இலுமினாட்டியா? அப்போ இவங்க இப்படி ஒரு குரூப்ப, ஒரே ஒரு சிங்கிள் குரூப்ப உலகில் நடக்கும் எல்லா தீமைக்கும், அதாவது கடந்த காலத்துல பாஸ்ட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2, இப்ப ரஷ்யா, உக்ரைன் வார், ஆப்பிரிக்கால ஏன் மக்கள் ஏழையா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாமே. இவங்க இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகில் ஒரு நாட்ட யார் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்ப மோடிய இப்போ ஆட்சியில உட்கார வச்சிருக்கிறது யாரு? இலுமினாட்டி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வராம போனதுக்கு காரணம் யாரு? இலுமினாட்டி. எப்படி சென்னை ஏர்போர்ட்ல இவங்க குண்டு வச்சு, அந்த பிளான் பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம், நேரா மொசாத வந்து இவங்க கை காமிச்சாங்களோ, அதே மாதிரி இப்பயும் ஜேஎஃப்கே அவர கொன்னது யாரு? இலுமினாட்டி. ராஜீவ் காந்தி, இலுமினாட்டி. அப்போ இங்க நடக்கும் அரசியல் படுகொலைகள், இங்க நடக்கும் சாதாரணமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அப்ப கான்ஸ்பிரசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எதுவுமே ஒரு ஒரு சாதாரணமான விஷயமா இல்ல. இங்க நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலயும் ஒரு காரணம் இருக்கு. ரேண்டமா ஒரு விஷயம் நடக்குது. ஒரு கோஇன்சிடென்ஸ். இந்த மாரி எது நடந்தாலும் நேரா கொண்டு வந்து அதுக்கு ஒரு டாட் போட்டு அத கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப கான்ஸ்பிரசி அப்படின்ற இந்த ஒரு விஷயம், அதற்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லனாலும், ரேண்டமா நடக்கிற பல விஷயங்கள இவங்க கனெக்ட் பண்ணி, அதுக்கு ஒரு ஷேப் குடுத்து, அதுக்கு வந்து சம்மந்தமே இருக்காது. அதெல்லாம் கொண்டு வந்து இங்க இணைச்சு விட்டுருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிசிபி பாண்டியன். நான் இத பேசியே ஆகணும். ஏன்னா, இது நம்ம கேட்கறதுக்கு பயங்கர காமெடியா இருக்கலாம். பட் நான் சொல்றேன். 1983ல இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்க வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறாங்க. 83ல கபில் தேவ் தலைமையில. இதுக்கு அடுத்த வேர்ல்ட் கப் எப்ப ஜெயிக்கிறாங்கன்னா 2011ல. இப்ப இந்த ஆள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. 83 8+3 11. அடுத்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது வந்து 2011. அதுவும் ஒரு 11. ஓகே. இங்க 11, இங்க 11. அப்ப நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் எப்ப ஜெயிப்பாங்கன்னா, அந்த கடைசி 2 நம்பர் அது 11ல வரணும். வந்தா இவங்க ஜெயிப்பாங்க. அப்படின்னு சொல்ட்டு அவர் சொல்றாரு. பாருங்க எவ்வளோ பிளான் பண்றாங்க. யூதன், யூத பிராமணன் அவர் சொல்றாரு. யூதர்கள்லாம் சேர்ந்து இப்படி பிளான் பண்றாங்களாம். இதுல பிளான் பண்ணி இவங்க என்ன சாதிக்க போறாங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா? அப்ப இது ஒரு காமெடியா இருந்தாலும், இதுல உள்ள அந்த அண்டர்லையிங் அசம்ப்ஷன் என்ன அப்படின்னா, உலகில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும், ஒரு கிரிக்கெட்ல ஒரு டீம் எப்ப ஜெயிக்கிறாங்க, எந்த ஆண்டு ஜெயிக்கிறாங்க, இவரு அந்த கேப்டனுடைய பெயர வச்சுலாம் பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள். எந்த ஆண்டு ஜெயிக்கணும், அது 8+3 அது எந்த நம்பர்ல வரணும்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்களாம். இவரு சொல்றாரு. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கான்ஸ்பிரசி திங்கிங் அப்படின்னாலும், இது மாரி நெறைய விஷயங்கள் உண்டு. இன்னும் நடந்திருக்கும். ஆனா கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கான்ஸ்பிரசி பேசினா, இதுல என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? அது தப்புன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஒருத்தங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு மைண்ட்ல தோன்றதெல்லாம் ஒரு கதையா சொல்றாங்கன்னு வைங்களேன். நீங்க எப்படி அது இல்லன்னு சொல்வீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அகடம், பகடம், திகடம் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ஷோ ஒண்ணு உண்டு. அது ஒரு ஹிந்தி ஷோ. அத தமிழ்ல டப் பண்ணி டிஸ்னில போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஸ்டோரினா, ஏலியன்ஸ் ஜோல்டார் அப்படின்ற ஒரு பிளானட். அங்கருந்து இவங்க வந்திருப்பாங்க. இவங்க ஹியூமன்ஸ் மாரியே இங்க வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனுஷங்க மாரி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏலியன்ஸ். அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவங்க மியூசிக் கேட்டா அவங்களுக்கு புகை வரும் காதுல இருந்து. இந்த மாரி பல விஷயங்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரு நெய்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேரு ரோசி. அவங்க ரொம்ப நோசியா இருப்பாங்க. இவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் உள்ள வந்து நோண்டுவாங்க. அந்த 2 ஃபேமிலிக்குமான அந்த ஒரு விஷயத்த பயங்கர காமெடியா அதுல பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம் மேபி. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னால. இப்போ நான் சொல்றேன் உங்ககிட்ட, நான் ஒரு ஏலியன். வெளிய பார்க்கறதுக்கு நான் மனுஷன் மாரி இருக்கேன். ஆனா நான் ஒரு ஏலியன். என்னோட ஊர் வந்து ஜோல்டார். அங்க என் பேரு வந்து ஜும்பலக்கடி பம்பா அப்படின்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க வந்து இல்ல, நீ சொல்றது பொய்ன்னு சொல்லி நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம ஆக்சுவலி என்னன்னா, கொஞ்சம் உண்மைய கலந்து நீங்க பொய் சொன்னீங்கன்னா, நீங்க மாட்டிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவரு பேசினார்ல, பாஷா. 9/11ல ஒரு ஜூ கூட சாகல அப்படின்னு சொன்னாரு. அது பொய். ஓகே. நம்ம அத பேசணும். அப்போ ஒரு உண்மை சம்பவத்த வச்சு நீங்க ஒரு பொய் சொன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இவங்க என்ன பண்றாங்க, சம்மந்தமே இல்லாம சுத்த கற்பனை. அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு இவங்களே ஒரு கதைய வந்து கிரியேட் பண்றாங்க. அத இவங்க சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அத டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்போ இந்த கான்ஸ்பிரசி பேசும்போது என்ன ஆகும்னா, நம்ம வாழ்ற உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ற இந்த பிரச்சனை இருக்குல்ல, எவ்ரி டே நமக்கு 1000 பிரச்சனை உண்டு. இந்த ஒவ்வொரு பிரச்சனையுமே ரொம்ப சிக்கலானது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்ளோ காம்ப்ளக்ஸான இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு குரூப். இவங்க ரொம்ப எளிமையா ஒருத்தர கை காமிச்சு போயிட்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனைக்கான உண்மையான காரணம் என்ன? அதற்கான எவிடன்ஸ் என்ன? யாரு செஞ்சாங்க? ஏன் செஞ்சாங்க? இது ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு? இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாரி எந்த விஷயத்தையும் நம்மள பேச வுடாம, நம்மள சிந்திக்க வுடாம,
நம்ம எல்லாரையும் ஒரு குரூப்பை அவங்கள மட்டுமே ஸ்கேப் கோட் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க பிரச்சனையை. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபிலாசபி. முக்கியமாக இலுமினாட்டி அப்படின்ற இந்த நம்பிக்கை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் சும்மா வாயில் வர்றது தான் இவங்களுக்கான வரலாறு. அப்படி தான் இப்பயும் பேசி வச்சுட்டு இருக்காங்க. ஆஸ்க் ரகுலன் அப்படின்ற ஒரு சேனல். அங்கேருந்து லாஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்கா எனக்கு டெய்லி மக்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. நான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து நம்பல. ஆனா, நெருப்பு இல்லாம எப்படி அங்கருந்து புகை வருது? ஏன் மக்கள்லாம் சொல்றாங்க? அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒண்ணு சொல்றேன். 3ல உட்காந்து ஒரு பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்ற இந்த கதை, நம்ம ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக குழந்தைகளுக்கு. அவங்க நம்புறாங்க அத. உண்மையாவே இந்த மாரி 3ல ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடுறாங்க. இது வந்து அனைவரும் அறிந்த ஒரு கதை. எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனாலயே, இது உண்மையா? ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது அப்படின்றதுனாலயே, அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்றதெல்லாம் படிச்சவங்க, அவங்களால சிந்திக்க முடியும். அவங்களால கிரிட்டிக்கலா ஒரு விஷயத்த யோசிக்க முடியும் அப்படின்றவங்க யாருமே இந்த மாரிலாம் பேச மாட்டாங்க. நெருப்பு இருக்கு, அதனால தான் புகை வருது. ஜூஸ் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள இருந்து வேலை பார்க்குறாங்க. அதனால தான் மக்கள் இப்படிலாம் பேசுறாங்க வெளிய அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன லாஜிக் இது? இன்னொன்னு இருக்கு. சாண்டா கிளாஸ். குழந்தைங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சாண்டா வந்து கிஃப்ட் குடுப்பாருன்னு மக்கள் நம்புறாங்க. குழந்தைங்க நம்புறாங்க இன்னைக்கும். நான் தூங்கிட்டு இருப்பேன். மார்னிங் என்னோட பெட்ல வந்து கிஃப்ட் இருக்கும். யாரு குடுத்தா? சாண்டா குடுத்தாரு. ஆனா யார் குடுத்துருப்பாங்க? அவங்க பேரன்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை அடுத்த நாள் பார்க்கும். அங்க ஒரு கிஃப்ட் இருக்கும். உடனே சாண்டா குடுத்தாருன்னு நம்பும். அது உண்மையா? அப்ப நீங்க நம்பலாம். நீங்க நம்பலாம். ஆனா, அப்ப அது உண்மையான்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதற்கான ஒரு சில மெத்தட்ஸ்லாம் உண்டு. அதற்கான என்குயரீஸ்லாம் உண்டு. எவிடன்ஸ் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும்? அதுல எது உண்மை? எது ஃபேக்கு? ஒரு விஷயம் எவிடன்ஸ்ன்னு இங்க வருதுன்னா, நம்ம எப்படி அத அனலைஸ் பண்ணணும்? நம்ம எப்படி நம்ம அத உறுதிப்படுத்தணும்? இந்த மாரி பல விஷயங்கள் உண்டு. யாரோ சொல்றாங்களாம். அதனால அது உண்மையாம். ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஒண்ணு உண்டு. அவங்க ரிச்சுவல்ஸ்லாம் பண்றாங்க. அதுல ஒரு ரிச்சுவல் வந்து அவங்களே அடிச்சுப்பாங்களாம். பிளாக் ஐ பார்ட்டின்னு சொல்றாரு. இதுல வந்து நிறைய இருக்கு கைஸ். பிளாக் ஐ பார்ட்டின்னு ஒன்று இருக்கு. இது நீங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு கண்ணில் மட்டும் பிளாக் ஐ இருக்கும். அது வந்து அடிச்சா மட்டும் தான் அந்த பிளாக் ஐ வரும். ஸோ அந்த பிளாக் ஐ பார்ட்டின்னு இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து ட்ரம்ப் கூட வந்து எலான் மஸ்க் நிற்கிறாரு. அவருக்கு வந்து பிளாக் ஐ இருக்கு. எனக்கு அவர்ஸ் லிட்டில் ஷாக்ட்னு சொல்ல மாட்டேன். பட் அவர்ஸ் லிட்டில் சர்ப்ரைஸ்ட். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ வந்து எலான் மஸ்க் இருக்கு. இதே மாதிரி நீங்க வந்து ஜஸ்டின் பீபர் எடுத்துக்கோங்க, மெக்கலே கல்கின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு கண்ணில் வந்து பிளாக் ஐயோட இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபைட் கிளப்னு ஒரு படம் ஒண்ணு உண்டு. இவரு டேவிட் ஃபின்ச்சர். அத பார்த்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவங்களே அடிச்சுப்பாங்க. அவங்க ஒரு கிளப் மாரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சுப்பாங்க. இப்ப இவரு சொல்றாரு, இதே மாதிரி இங்க ஒரு சொசைட்டி ஒண்ணு உண்டு. அது உள்ள நீங்க ஒரு மெம்பரா மாறணும்னா, நீங்க வந்து பல தீமைகள நீங்க செய்யணும். நீங்க ஒரு ஈவில் பெர்சனா மாறணும். அப்படி மாறுனீங்கன்னா, நீங்க வந்து உள்ள வந்துருவீங்க. இது ஒரு சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பீட்ஸா பார்ட்டி. இந்த பீட்ஸா பார்ட்டி கதையெல்லாம் டீபங்க் பண்ணப்பட்ட கதைகள். ஏற்கனவே இத பல பேர் பேசிட்டாங்க. திருப்பி அத கொண்டு வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பேசுற இந்த கதையெல்லாம் நம்ம முதல்ல நம்ம டீபங்க் பண்ண முடியாது. ஏன்னா, நான் ஒரு ஸ்டோரி ஒண்ணு எழுதுறேன். என்னுடைய மைண்ட்ல ஒண்ணு தோணுது. நான் ஒரு நாவல் ஒண்ணு எழுதுறேன்னு வைங்க. அந்த நாவல்ல உள்ள கதை உண்மைன்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி இல்லன்னு சொல்வீங்க? நான் சொல்வேன் அது உண்மைன்னு. நீங்க அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதான் இங்க பெரிய பிரச்சனை. இவங்க பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க. மக்கள் அத நம்புறாங்க. ஏன்னா, மக்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த ஒரு மிஸ்டரிய வந்து நம்ம அன்ராவல் பண்றோம். அத நம்ம வெளிய கொண்டு வரோம் அப்டின்னா, மக்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். முக்கியமா இங்க இருக்கிற ஒரு ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு பிரச்சனைக்கு, ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் மக்கள் தேடுறாங்க. ஓகே. ஏன் இந்த மாரி ஆயிருச்சு? பாத்தியா? இவன் தான் பண்ணான். அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுக்கான கான்சிக்வென்சஸ் இருக்கும். இவங்க பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா நடக்கும். இந்த மாரி ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, இப்போ இந்த கிளாஸ் இங்க இருந்து இங்க போகுது அப்டின்னா, என் கை இத அங்க மூவ் பண்ணுச்சு அப்டின்றதையும் தாண்டி, இதுல பல விஷயங்கள் உண்டு. இது ஏங்க வந்துச்சு அப்டின்னா, நான் இந்த டேபிள மூவ் பண்றப்போ, அது மூவ் ஆயிருக்கலாம். இல்ல இன்னொருத்தர் கொண்டு அங்க வச்சிருக்கலாம். இல்ல அது மேல இருந்து கீழ விழுந்திருக்கலாம். நெறைய காரணங்கள் இருக்கும். ஆனா, இல்ல, இல்ல. நீ தான் கொண்டு வந்து வச்சன்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். சிம்பிளா. ஒரு விஷயம், ஒரு ஈவென்ட் அது நடக்குதுன்னா, அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த புக் எடுத்துக்கலாம். வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை.
ஓகே. இப்போ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த புக்க. வள்ளுவருக்கு நான் வந்து உரை எழுதுறேன்னு சொல்லி பயங்கரமான உரை வந்து எழுதி வச்சிருக்காரு. இந்த புக்க நான் வந்து ரிவ்யூ பண்ண போறேன். அடுத்தது தான் வீடியோ. ஓகே. நான் இத பேசியிருப்பேன். என்னுடைய எக்ஸ் போஸ்ட்லலாம் நான் போட்டிருப்பேன். இப்போ இந்த புக்க இவன் ஏன் ரிவ்யூ பண்றான்? இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, நீங்க வந்து நெறைய காரணம் சொல்லலாம். 1 இவனுக்கு யாரோ காசு குடுத்துருக்காங்க. வைரமுத்துவ பிடிக்காதவங்க இவன்கிட்ட காசு குடுத்து, வைரமுத்துவ பத்தி நெகட்டிவா பேசுன்னு சொல்லி இவன்கிட்ட காசு குடுத்து, இத பண்ண சொன்னாங்க. இது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு வைரமுத்துவே என்கிட்ட ஃபோன்ல பேசி, இந்த புக்க வந்து ரிவ்யூ பண்ணுப்பா. இந்த புக்க பத்தி நெகட்டிவா பேசி, அதன் மூலமாக ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னு இவர் என்ன பண்ண சொன்னாரு. அப்படியும் நான் சொல்லலாம். இன்னொன்னு, இந்த புக்ல உள்ள இந்த ஆள் வந்து வள்ளுவரே கிடையாது. இவர் ஒரு ஏலியன். இவர் தான் என்னோட அப்பா. நான் இவருடைய பிள்ளை. நான் இங்க வந்து மறைஞ்சிருக்கேன். ஐ அம் ஃப்ரம் ஜோல்டார். ஓகே. இவர் வந்து இந்த புக்க என்கிட்ட குடுத்து, என்கிட்ட அனுப்பிவுட்டு, அந்த ஃப்ளையிங் சாசர்ல வந்து என்கிட்ட இந்த புக்க தூக்கி போட்டு, இத ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னாரு. அப்ப வள்ளுவர்ன்னு போட்டிருக்கிறது வள்ளுவரே இல்ல. இது என்னோட அப்பான்னு நான் சொன்னா, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதுவும் ஒரு ஃபேக்டர். ஓகே. இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நான் 1000 காரணம் சொல்லலாம். 1000 கான்ஸ்பிரசி நான் பேசலாம். ஆனா, நான் வள்ளுவர படிச்சிருக்கேன். வள்ளுவருக்கு கருணாநிதி அவர் எழுதின உரைய படிச்சிருக்கேன். பாப்பையா எழுதின உரைய படிச்சிருக்கேன். அதே மாரி இப்ப வைரமுத்து என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நான் பார்க்கணும். நான் வாங்குனதுக்கு ரீசன் அதான். ஆனா நீங்க என்ன வேணா சொல்லலாம். இந்த ஒரு புக்க வச்சு நீங்க 1000 ஸ்டோரி சொல்லலாம். ஆனா, எது உண்மை? எது பிளாசிபிள்? எதுல எவிடன்ஸ் இருக்கு? எத நம்புறதுக்கான காரணங்கள் இருக்கு? நம்ம வந்து பார்த்து, அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா, அதெல்லாம் விட்டுட்டு, வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு பேரு வந்து கதைகள், கட்டுக்கதைகள். அது வந்து வரலாறு கிடையாது. அது உண்மை கிடையாது. நீங்க இன்னொன்னு சொல்லலாம். இந்த படத்துல உள்ளது வள்ளுவரே இல்ல. இதான் வைரமுத்து. ஏன்னா, அவர் ஒரு ஏலியன். அவர் தன்னுடைய படத்த இப்படி மாத்தி வச்சிருக்காரு. அப்போ இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சொசைட்டி அவங்க இருக்காங்க. என்ன வேணா சொல்லலாம். ஒரு பிரச்சனைய நீங்க அப்ரோச் பண்ணும்போது, அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன? அதற்கு காரணமாக சொல்லப்படுற விஷயங்கள் எவ்வளவு பிளாசிபிள்? அதெல்லாம் நம்ம நம்பலாமா? நம்பத்தக்க எவிடன்ஸஸ் இருக்கா? பிரிமைசஸ் இருக்கா? நம்ம அத ஏன் நம்பணும்? ஏன் நம்பக்கூடாது? அதற்கான சோர்ஸஸ்லாம் என்ன? இப்படிலாம் பார்க்கணும். நம்ம ஊர்ல ஒரு 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 சயன்டிஃபிக் டெம்பர் அது யார்கிட்டயுமே இல்ல. எல்லாருமே ஏதாவது ஒரு கதைய படிச்சுட்டு வந்து பேசுறாங்க. இவங்க யாராவது ஒரு புக்ஸ எடுத்து வச்சு, அதற்கு பிப்ளியோகிராஃபி, நோட்ஸ் இந்த மாரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து, உள்ள ஒரு எவிடன்ஸோட எழுதப்பட்ட ஒரு புத்தகத்த இவங்க காட்டவே மாட்டாங்க. இவங்க எங்கேயாவது படிச்சிருப்பாங்க, எங்கேயாவது ஒரு ரீல்ஸ் பார்த்திருப்பாங்க, இங்க வந்து கொட்டுவாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணும்போது, அதற்கான காரணங்கள் இருக்கா? நம்ம ஒரு கிளைம் பண்றோம்னா, அதுக்கு என்ன பேஸ் இருக்கு? இதெல்லாம் பார்க்கணும். எங்கேயோ படிச்சேன். யாரோ அவங்க கண்லாம் வீங்கி இருந்துச்சு. அப்போ எங்கேயோ அடி வாங்கியிருக்காங்க. முக்கியமா எலான் மஸ்க் அவர் கண்ணு வீங்கிருச்சாம். அதுக்கப்புறம் பேபர் அவருடைய கண்ணு வீங்கி இருந்துச்சாம். இது மாரி பாப் சிங்கர்ஸ் அவங்க கண்லாம் வீங்கி இருந்துச்சாம். அதனால இவங்கலாம் ஒரு கிளப்ல சேர்ந்தவங்க. அவன் ஏதாவது குடிச்சிட்டு அடி வாங்கியிருப்பான். இல்ல எங்கேயாவது கீழ விழுந்திருப்பான். இல்ல ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கியிருப்பான். ஏதாவது நடந்திருக்கும். சம்மந்தமே இல்லாம, ஓகே. இவர் கண்ல இங்க அடிபட்டுருக்கா? இவர் கண்லயும் அடிபட்டுருக்கா? இவர் கைய இப்படி காட்டுறாரா? இவரும் இப்படி கைய காட்டுறாரா? உடனே இதெல்லாம் இலுமினாட்டி. இந்த மாரி அங்கொன்றும், இங்கொன்றுமாக நடக்கிற விஷயத்தலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, லைனா வச்சு, அங்க ஒரு கோடு ஒண்ணு போடுவாங்க. இங்க ஒரு பேட்டர்ன் பார்ப்பாங்க. இந்த பேட்டர்ன் இங்க இருக்கா? இங்க ஒரு கோடு போடு. அதுக்கு சம்மந்தமே இருக்காது. எவிடன்ஸே இருக்காது. ஆனா, இவங்க தான் இவங்க. அதனால இவங்கலாம் ஒண்ணு. இவங்க ஏன் கைய இப்படி காட்டுறாங்க? ஏன் இப்படி காட்டுறாங்க? ஏன் இப்படி காட்டுறாங்க? நெறைய பேசலாம். அப்போ இவங்க காட்டுற மாரி இவங்க காட்டுறாங்களா? இவனும் இப்படி காட்டுறான், இங்கேயும் இப்படி காட்டுறாங்களா? உடனே இவங்க 2 பேரும் ஒண்ணு. அப்ப என்னன்னா, இது ஒரு முன்முடிவோட பேசப்படுற ஒரு சில விஷயங்கள். நான் உன்ன வந்து முடிவு பண்ணி வச்சுப்பேன். இந்த உலகத்த கண்ட்ரோல் பண்றது யாரு? யூதர்கள். அவங்களுக்கு கீழ சின்ன ஒரு குழு ஒண்ணு உண்டு. அவங்க தான் உலகத்துல வந்து ரொம்ப பலம் பொருந்திய ஆட்கள். நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. உலகில் நடக்கும் பயங்கரவாதம், போர்கள், கொலைகள், ரேப்ஸ் முக்கியமா குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்கள், இது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அப்படின்னு சொல்லி, இது ஒருவர் செய்யும் குற்றத்துக்கு சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தர கொண்டு வந்து நம்ம கோர்த்து விட்டு, நான் சொல்றது தான். இவங்க அழகா தப்பிச்சுருவாங்க. இந்த மாரி உள்ளவங்க ஒரு காலத்துல உள்ள இருந்து பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒரு ஃப்ரிஞ்ச் குரூப்பா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அவங்கள நம்புறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆஸ்க் ரகுலன் அவர் சொல்றாரு,
நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாங்க. அவங்க ஒரு சோல்ஜர்ஸ் படை. ஓகே. அவங்க யாரும் உங்களுக்கு தெரியும். இவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருந்தாங்களாம். டாவின்சியும், நியூட்டனும் நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளர்ல ஒரு கிராண்ட் மாஸ்டரா இருந்தாங்க. அவங்களுக்கான அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இவங்க லீடரா இருந்தாங்கன்னு சொல்றாரு. அதில் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருப்பாங்க. லியோனார்டோ டா வின்சி, ஐசக் நியூட்டன், அந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அந்த டெம்ப்ளர் நைட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப பெரிய பாப்புலராக இருப்பாங்க. ஆனா, இதற்கான சோர்ஸ் என்ன தெரியுமா? இந்த விஷயத்த டான் பிரவுன் அவருடைய டாவின்சி கோட் நாவல்ல பேசியிருப்பார். ஒரு நாவல்ல, ஒரு கட்டுக்கதை, ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி அதில எழுதி வச்ச விஷயத்த இவர் உண்மைன்னு சொல்லி இங்க வந்து பேசிட்டு இருக்காரு. பிரேயரி ஆஃப் ஜயன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து நைட்ஸ் டெம்ப்ளருடைய ஆஃப் ஷூட் அங்கருந்து வந்தவங்க. ஓகே. அவங்களுடைய இன்னொரு பிரான்ச். அந்த பிரான்ச்ல டாவின்சியும், நியூட்டனும் மெம்பரா இருந்தாங்க. மெம்பரையும் தாண்டி கிராண்ட் மாஸ்டரா இருந்தாங்கன்னு சொல்றாரு. ஓகே. ஆனா, நைட்ஸ் டெம்ப்ளர் வந்து 1300கள்லயே டிசால்வ் பண்ணியாச்சு. அவங்கள கலச்சு விட்டாச்சு. இவரு டாவின்சி பிறந்த ஆண்டு வந்து 1400கள். நியூட்டன் பிறந்த ஆண்டு வந்து 1600கள். ஓகே. நைட்ஸ் டெம்ப்ளர்லாம் முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்கலாம் பறக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நைட்ஸ் டெம்ப்ளர்ல இவங்க வந்து கிராண்ட் மாஸ்டரா இருந்தாங்கன்னு சொல்றாரு. அப்போ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாரி நெறைய பேசலாம் நானு. இப்ப என்ன பிரச்சனைனா, எவிடன்ஸ் இருக்கா? இல்ல. நீங்க பேசுற விஷயத்த நம்புறதுக்கான முகாந்திரம் இருக்கா? இல்ல. அப்ப இவருக்கு சோர்ஸ் யாரு? டான் பிரவுன். டாவின்சி கோட் நாவல வந்து சோர்ஸா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு, நைன்த் கேட்ன்னு ஒரு படம் ஒண்ணு உண்டு. நைன்த் கேட். அது ரோமன் பொலான்ஸ்கி எடுத்த ஒரு படம். அந்த படத்துல இந்த மாரி பேசியிருக்காங்கன்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? என்னங்க பண்றீங்க? ஒரு படத்த கொண்டு வந்து, அந்த படத்துல பேசப்படுற விஷயத்த, அந்த படத்துல பேசப்பட்ட அந்த கான்ஸ்பிரசி சார்ந்து பேசப்படுற விஷயத்த, உண்மையா நடந்த ஒரு சில விஷயத்த கூட கம்பேர் பண்ணி, அப்போ இந்த படத்துல பேசுனதெல்லாம் உண்ம. இன்னொரு பக்கம் டாவின்சி கோட் எனக்கு வந்து எவிடன்ஸ். அப்ப என் பிரச்சனை அப்படின்றது ஒரு ஆள் கூட இல்ல. ரகுலன், பாரிசாலன் இந்த மாரி அப்படி இல்ல. ஒருத்தர பத்தி பேசி, அவங்க பேசின விஷயத்த நான் டீபங்க் பண்றேன். அதெல்லாம் எங்க நோக்கம் இல்ல. எங்க நோக்கம் இங்க பிரச்சனை என்னன்னா, மக்கள் இவங்கள நம்புறாங்க. இவங்க ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த பேசுறாங்க. அத மக்கள் நம்புறாங்க. ஒரு பிரச்சனை நடக்கும்போது, அதற்கான தீர்வ மக்கள் தேடாம, ஒரு குறிப்பிட்ட குழுவை இன் திஸ் கேஸ் ஜூஸ். ஜூஸ் மாதிரி பல பேர் எலிட்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்க என்ன பண்றாங்க, "நீ தான்பா காரணம்" அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைய வந்து டைவர்ட் பண்றாங்க. அப்ப இது ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம், ஒரு சரியான பாதையில போறதுக்கோ, இல்ல உண்மைய தேடி உண்மை, ட்ரூத் அப்படின்ற விஷயத்த நம்ம போய் சேர்றதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் இங்க இல்ல. இவங்க பண்றது எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி, அவங்கள கோத்துவுட்டு பிரச்சனைய முடிச்சிடுறாங்க. இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை கண்டிப்பா இல்ல. மக்கள் இவங்கள நம்புறாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஒரு 4 நாளைக்கு முன்னால என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்பி, அவர் சொல்றாரு, "ஐஸ் ஒயிட் ஷர்ட்" அப்படின்ற ஒரு படம் ஒண்ணு உண்டு. இவரு கியூப்ரிக் எடுத்த படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஒரு மேரேஜ் சார்ந்து. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு வைஃப். அவங்களுக்கு இடையான அந்த பிரச்சனைய அந்த படம் பேசியிருக்கும். இட்ஸ் அபௌட் மேரேஜ். ஓகே. அந்த படத்துல என்னன்னா, டாம் குரூஸ் என்ன பண்ணுவாரு, நிக்கோல் கிட்மன் கிட்ட அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, நைட் டைம்ல ஒரு பார்ட்டி ஒண்ணு போவாரு. ஒரு செக்ஸ் கல்ட் அங்க போவாரு. அங்க போனா, அங்க எல்லாம் ஆர்ஜி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க உள்ளவங்கலாம் மாஸ்க் போட்டிருப்பாங்க. அவங்கள மறைச்சுப்பாங்க. அவங்களுடைய அடையாளத்த மறைச்சிருப்பாங்க. அங்க உள்ள போனா பெரிய ஒரு பேலஸ் மாரி இருக்கும். அங்க ஆர்ஜி போயிட்டு இருக்கும். நம்மள மயக்குற மாதிரியான அந்த மியூசிக் அதெல்லாம் போயிட்டு இருக்கும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிருவாங்க. ப்ளூ லைட் எரிஞ்சுட்டு இருக்கும். இப்ப டாம் குரூஸ் உள்ள போவாரு. அவருக்கும் ஒரு மாஸ்க் ஒண்ணு போட்டு குடுத்துருவாங்க. அங்க ஒரு பொண்ணு அவர பார்ப்பாங்க. அவர் கூட போவாங்க. அப்போ இந்த விஷயத்த பத்தி பேசுறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த படத்த டைரக்ட் பண்ண கியூப்ரிக் வந்து ஒரு ஜூ. இவரு இந்த மாரி உண்மையாகவே நடக்கிற இந்த மாரியான செக்ஸ் கல்ட்ட இவரு எக்ஸ்போஸ் பண்ணாரு அந்த படத்துல. அவங்கள பத்தி அவர் பேசின உடனே, அந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால, அந்த படத்தினுடைய ஃபைனல் கட் அத இவரு எடுத்து ரெடி பண்ணிட்டு குடுத்துட்டு, அடுத்து 1 வீக்ல அவரு இறந்துடுறாரு. கியூப்ரிக். அவருக்கு வயசு அரவுண்ட் 70. ஓகே. இப்ப இந்த கமெண்ட் செக்ஷன்ல அவரு என்கிட்ட கேட்குறாரு. அது எப்படி இறந்தாரு? அந்த படத்துல இந்த மாரி எலிட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு செக்ஸ் பார்ட்டி பண்றாங்க. இவங்க தான் இலுமினாட்டி. இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தா, அவர கொன்னுட்டாங்க. ஸ்டான்லி கியூப்ரிக்கினுடைய வயசு 70. அதுவும் அவர் ரொம்ப மெட்டிகுலஸா வொர்க் பண்றவர் அப்படின்ற ஒரு பேரு வாங்கினவர். ஒரு ஓசிடி பிரச்சனை உள்ளவர். ஒரே ஷாட்ட திருப்பி திருப்பி எடுக்கிறது. ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்.
அப்படி இருக்கிற ஒருத்தர் அந்த வயசுல வொர்க் பண்றாரு. ஆனா, அந்த படம் வர்றதுக்கு முன்னால அவர் இறந்துடுறாரு. இது ஒரு இயற்கையான மரணமா கூட இருக்கலாம். இயற்கையான மரணம் தான். நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம். அதுக்கு உள்ள ஏதோ ஒரு சதி இருக்கு. அவரு அந்த செக்ஸ் கல்ட், அந்த ஜூயிஷ் செக்ஸ் கல்ட். இந்த செக்ஸ் கல்ட், இந்த செக்ஸ் ஆர்ஜி அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க எல்லா கல்ச்சர்லயும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் எஜிப்ஷியன்ஸ் அங்கருந்து ஆரம்பிச்சு ரோமன்ஸ் இந்த மாரி எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனா, இவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு ஜூ இந்த மாரி ஒண்ண பண்ணியிருப்பான். உடனே பார்த்தீங்களா, எல்லா ஜூஸும் இப்படித்தான் பண்றாங்க. கியூப்ரிக் ஒரு நல்லவர். அவங்கள பத்தி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தாரு. அவர கொன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு கதைய வந்து கட்டி விடுறாங்க. அப்ப நான் சொன்னேன். அந்த கமெண்ட் செக்ஷன்ல நானே சொன்னேன். எஃப்.டபிள்யூ. மர்னோவ் அப்படின்ற ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் இருந்தாரு, ஜெர்மனில. அவர் நீங்க பார்த்துருக்கலாம். நாஸ்ஃபெரட்டு அப்படின்ற ஒரு படம் ஒண்ணு உண்டு. 1920ஸ்ல அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிராகுலா அப்படின்ற ஒரு நாவல் ஒண்ணு உண்டு. இவரு பிராம் ஸ்டோக்கர் எழுதின ஒரு நாவல். அந்த நாவல பேஸ் பண்ணி இவரு நாஸ்ஃபெரட்டு அப்படின்ற ஒரு படம் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸ். நான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க அத பார்க்கலாம். இப்போ போன வருஷம் தான் அதனுடைய ரீமேக் ஒண்ணு வந்துச்சு. ஓகே. அந்த எஃப்.டபிள்யூ. மர்னோவ் 1931ல ஒரு படம் ஒண்ணு எடுத்தாரு. டபு அப்படின்ற பெயர்ல. அந்த படத்த எடுத்துட்டு போயிட்டு கலிஃபோர்னியா, அங்க அந்த படத்த பிரீமியர் பண்ணணும். ஓகே. ஆனா, அந்த படத்த அவங்க வெளியிடுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால அவரு இறந்துடுறாரு. அது ஒரு கார் ஆக்சிடென்ட். அதுவும் இதே மாரி. படம் ரிலீஸ் பண்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால. ஓகே. அந்த படம் என்னன்னா, ஒரு ஐலேண்ட்ல உள்ள ஒரு காட்டுவாசி கூட்டம். அவங்கள பற்றிய ஒரு கதை. இப்போ அதுல என்ன இலுமினாட்டி இருந்துச்சு? அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இயற்கையாக நடக்கிற ஒரு சில மரணங்கள், ஒரு சில கொலைகள், ஒரு சில இயற்கைக்கு மாறாக நம்ம நார்மலா இருப்பாங்க, இறந்திருப்பாங்க. உடனே பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ ஒரு சதி அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இமேஜின் பண்றது. சதி இருக்காது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா, நம்ம அத ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம அத போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டு போயிருவாங்க. இதான் எங்க பிரச்சனை. அப்போ எப்பவுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம ஒரு அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் சமூகமா நம்ம எப்போ மாறுவோம் அப்படின்னா, நம்ம கட்டுக்கதைய நம்ம நம்பாம, நம்ம சொந்த மூளைய பயன்படுத்தி, நமக்கு அறிவு இருக்கு. நம்ம தேடி பார்க்கணும். ஒரு பிரச்சனைய நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரலாம். ஆனா, அந்த பிரச்சனைய நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்? சம்மந்தமே இல்லாம ஒரு குரூப்ப வந்து நம்ம ப்ளேம் பண்ணிட்டு நம்ம போயிடுறோமா? இல்ல நம்ம உண்மைய தேடி பார்க்குறோமா? ஏன்னா, இங்க பெரிய பிரச்சனைன்றது உண்மை. ட்ரூத் அப்படின்றது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பொய்கள வந்து ரொம்ப ஈஸியா பரப்பிட்டு போயிரலாம். ஆனா, அந்த பொய்கள மறுத்து, நம்ம உண்மைய கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது ரொம்ப, ரொம்ப கஷ்டம். அப்ப கான்ஸ்பிரசியே நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்கு. ஓகே. உலகமெங்கும் இந்த மாரி முக்கியமா வாட்டர் கேட். வாட்டர் கேட் நீங்க நீங்க படிச்சு பாருங்க. நான் அத பத்தி பேசுறேன் ஒரு நாள். அமெரிக்க அதிபர் அவரே இது உள்ள புகுந்து இந்த வேலைகள்லாம் பண்ணியிருப்பாரு. அப்போ உண்மையாகவே இந்த மாரி கான்ஸ்பிரசிஸ் நடந்திருக்கு. இன்னொருத்தருக்கு எதிராக ஒரு ஒரு கவர்ன்மென்ட்டே அவங்க உள்ள இறங்கி, அவங்க செயல்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா, அது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இன்சிடென்ட். ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, அத எடுத்து வச்சு, அத பொதுமைப்படுத்தி அதான் பிரச்சனை. எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனைய பொதுமைப்படுத்தி, அந்த விஷயத்த பண்ணவங்கள எல்லா விஷயத்திலயும் கொண்டு போய் கனெக்ட் பண்றது. அப்ப கோயின்சிடென்ஸ் இஸ் நாட் அ கான்ஸ்பிரசி. ஓகே. கோயின்சிடென்ஸா ஒரு விஷயம் நடக்குது. அது நமக்கு புரியாது. நமக்கு புரியாத பல விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து அத கனெக்ட் பண்ணி, நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்புனீங்கன்னா, அங்க வந்து உண்மை அப்படின்ற விஷயம் வந்து அடிபடுது. அப்போ ஒரு சமூகமாக நம்ம வளரும்போது, நம்ம ஒரு பிரச்சனைய வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு குரூப்ப சிம்பிளா நம்ம ப்ளேம் பண்ணிட்டு போயிடுறோமா? இப்ப நம்ம ஊர்ல, நீங்க ஏன் வாழ்க்கையில ஜெயிக்கலன்னு கேளுங்க. பிராமின்ஸ் தான் காரணம்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாம. ஒரு காலத்துல பிராமின்ஸ் மேல இருந்திருக்கலாம். அவங்க மத்தவங்கள டாமினேட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் படிக்காம இருந்திருக்கலாம். உடனே நான் படிக்கலையா? அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் படிக்காத டைம்ல அங்க பிராமின்ஸ் மேல இருந்தாங்க. அப்ப அவங்க தான் காரணம். ஓகே. ஒருவேள நீங்க படிப்ப நீங்க ஒழுங்கா பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். உங்களுக்கான வாய்ப்புகள நீங்க மறுத்திருக்கலாம். இல்லன்னா, அந்த வாய்ப்புகள சரியான முறையில எடுத்து, அத பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு திறன் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அவங்க அத பயன்படுத்தியிருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? சிம்பிளா சிம்பிளா இன்னைக்கு ஒரு கூட்டம் கீழ இருக்காங்கன்னா, எதுக்கு காரணம்னா, "இவன் என்ன ஒடுக்கியிருக்கான்" அப்படின்ற அந்த ஒரு பார்வை. அது மிக மோசமான பார்வை. முக்கியமா கம்யூனிஸ்ட் அந்த மாரி தான் பார்த்தாங்க. ஒரு குரூப் எதுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கவே இல்ல அப்படின்னா, "பார்த்தீங்களா, உங்கள விட எலிட்ஸ் ஒருத்தன் மேல இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் காரணம்."
அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம, அதற்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம, இவங்கள கோர்த்து விட்டு, அந்த ஒரு ரிசன்மென்ட், அந்த ஒரு அந்த ஒரு பேட் ஃபீலிங்க வந்து இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, மக்கள தூண்டி விட்டு கலவரம் பண்ணாங்க. ரைட்? இப்ப இதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கான்ஸ்பிரசி அப்படின்றதனுடைய அடிப்படை என்னன்னா, இங்க நடக்கிற எல்லா விஷயமும், எவ்ரி ரேண்டம் ஆக்சிடென்ட்டும், எவ்ரி ரேண்டம் இன்சிடென்ட்டும் அது ரேண்டம் கிடையாது. அதற்கு பின்னால ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு பாரனோயா, ஒரு ஒரு டெலூஷன், அதிலிருந்து உருவானது தான் இந்த இந்த கான்ஸ்பிரசி கதைகள் எல்லாம். முக்கியமா இலுமினாட்டி அப்படின்ற இந்த ஒரு ஸ்டோரீஸ். இலுமினாட்டி அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்களா இல்லையா? அவங்க எங்க இருக்காங்க? அவங்கலாம் யார்? அப்படின்னு சொல்லி நீங்க தேடுனீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அப்படி யாரும் இல்ல. ஓகே. எலிட்ஸ் இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க. அத நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? ஸோ அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க. அரசாங்கத்த அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுவும் ஜூஸ் அவங்க தான் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம், ஒரு சரியான பார்வையா இருக்க முடியாது. நம்ம லைஃப்ல நீங்க இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். ஸ்ட்ரேஞ்சா நடக்கும். நீங்க ஒருத்தர பத்தி நெனச்சிட்டு இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு அப்ப கரெக்ட்டா கால் பண்ணுவாங்க. நீங்க அன்னைக்கு மார்னிங் தான் பேசியிருப்பீங்க அவங்கள பத்தி. அவங்க அன்னைக்கு உங்கள பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்ட்டே போலாம். அப்போ இப்படி ஒரு லைஃப்ல ரேண்டமா நடக்கிற ஒரு சில விஷயங்கள, நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, நம்ம மைண்ட் வந்து அந்த பேட்டர்ன்ஸ வந்து தேடும். இத இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இந்த கான்ஸ்பிரசி பேசுறவங்க. எல்லாருடைய மைண்டும் இதுக்கு இது காரணமா இருக்குமோ? இதுக்கு இது காரணமா இருக்குமோ? இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கோ? நம்ம இப்படிலாம் யோசிப்போம். அத இவங்க பயன்படுத்தி என்ன பண்றாங்க, அழகா ஒரு கதைய ஒண்ணு சொல்றாங்க. அது ஒரு சிம்பிள் சிம்பிள் கோஇன்சிடென்ஸ். நம்ம அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பித்து, நம்ம உள்ள போய் நோண்டி, நம்ம டென்ஷன் ஆயி, ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இந்த மாரி ஸ்ட்ரேஞ்சா பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும் இல்லையா? இந்த விஷயத்த மட்டும் வச்சு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி விரிவா ஒருத்தர் பேசியிருப்பார். டேவிட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு ஒரு பேராசிரியர் லண்டன்ல வேலை பார்க்குறாரு. ஹி இஸ் இன்டூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. இந்த புத்தகம் இது ஜூன் 3ஆம் தேதி 2022. எனக்கு பையன் பொறந்தான் அந்த டேல. எனக்கு ஜூன் 3 ஓகே. ஜூன் 3 கலைஞருடைய பிறந்த நாள். அந்த நாள்ல அவன் பிறந்தானா, ஸோ ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருக்காங்க. குழந்தை மார்னிங் பிறந்திருக்கு. நான் குழந்தைய பார்த்துட்டு, ஈவ்னிங் ஒரு 4:30 ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு. வீட்டுக்கு வரேன், வாசல்ல இந்த புக் இருக்கு. இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். Amazonல இந்த புக் இருந்துச்சு. எடுத்து படிச்சு பார்த்தேன். இதுல இந்த ஓப்பனிங் பேஜ். இந்த ஓப்பனிங் பேஜ்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கதைய இவரு ஒரு உண்மை சம்பவம். அத வச்சு இந்த புக்க ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்கு தெரியும்ல, ஆந்தனி ஹாப்கின்ஸ் தெரியும். ஆம் ஹானிபல் லெக்டர். ஓகே. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம். மிகச்சிறந்த ஒரு ஆக்டர். மிகச்சிறந்த ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர். அவர மாரி நடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பொறந்து தான் வரணும். நேச்சுரலா அப்படியே நடிக்கக்கூடிய ஒரு மிக திறமையான ஒருவர். A census taker once tried to test me. I ate his liver with some fava beans and a nice Chianti. ஆந்தனி ஹாப்கின்ஸ் 1970ஸ்ல "தி கேர்ள் ஃப்ரம் பெட்ரோகா" அப்படின்ற ஒரு படத்துல ஆக்ட் பண்றதுக்கு இவர் கமிட் ஆகி உள்ள வந்திருக்காரு. இந்த படம் ஒரு நாவல பேஸ் பண்ணது. அந்த நாவலுடைய பெயரும் "தி கேர்ள் ஃப்ரம் பெட்ரோகா". ஓகே. இப்போ இந்த படத்துல ஆக்ட் பண்றதுக்கு முன்னால, அந்த நாவல படிக்கலான்னு சொல்லி, இவர் என்ன பண்ணாரு, லண்டன்ல உள்ள புக் ஸ்டோர்லாம் போய் தேடுறாரு ஒரு நாள். ஆனா எங்கேயுமே இல்ல அந்த புக்கு. இவரு தேடுறாரு. எந்த கடையிலுமே அந்த புக் வந்து கிடைக்கல. சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லி மெட்ரோக்கு வராரு. மெட்ரோல அங்க ஒரு புக் இருக்கு. அந்த புக்க யாரோ படிச்சுட்டு அங்கேயே வுட்டு போயிருக்காங்க. அந்த புக்க இவரு எடுத்து பார்க்குறாரு. இவரு தேடிட்டு இருந்த "தி கேர்ள் ஃப்ரம் பெட்ரோகா" அங்க இருக்கு. இது ஒரு கோஇன்சிடென்ஸ். ஓகே. நாளெல்லாம் தேடி அலைஞ்சோம். ஆனா கிடைக்கல. இங்க ஆக்சிடென்டலா நான் வந்து சேர்ற அந்த இடத்துல, அன்னைக்கு, அந்த நாள் யாரோ ஒருத்தர் அந்த புக்க அங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஒரு மிராக்கிள். ஓகே. ஒரு ஒரு கோஇன்சிடென்ஸ். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவமாக அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா, இதோட இன்னொரு மேட்டர் உண்டு உள்ள. இவரு புக்க எடுத்துட்டு போயிட்டு படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு, இந்த புக்க வந்து எழுதினார்ல, அந்த நாவல ஒருத்தர் எழுதியிருப்பார்ல, அவர மீட் பண்றதுக்காக போறாரு. இந்த இந்த பட விஷயமா பேசுறதுக்காக போறாங்க. அப்ப ஆந்தனி ஹாப்கின்ஸும் அந்த புக்கோட ஆத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹாப்கின்ஸ் சொல்றாரு, "இந்த மாரி உங்க புக்க நான் வந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன்.
புக் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா, மெட்ரோல இந்த மாரி கிடைச்சதுன்னு சொல்லி இவர் சொன்ன உடனே, இவரு "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி, "சரி அந்த புக்க குடுங்க" அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த புக்கு அந்த ஆத்தர் தொலைச்ச புக்கு. இப்போ அந்த புக்க அந்த ஆத்தர் எடுத்து பார்க்குறாரு. அந்த புக்கு உள்ள ஒரு தொறந்து பார்த்தா, நெறைய நோட்ஸ் எழுதிருந்துச்சு. அத எழுதுனது யார் தெரியுமா? அந்த ஆத்தர். இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புக்கு உள்ள நெறையா நோட்ஸ்லாம் வந்து எழுதி, முக்கியமா அந்த புக்க யுகே இங்கிலீஷ் அங்கருந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒரு சில வார்த்தைகளெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சிருந்திருக்காரு. அந்த புக் தான் இந்த புக்கு. எப்படி இந்த புக் அங்க போச்சு அப்படின்னா, இவரு அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட அந்த ஆத்தர் அவருடைய ஃப்ரெண்ட் கிட்ட அந்த புக்க படிக்க குடுத்திருக்காரு. அவரு மெட்ரோல இந்த புக்க தொலைச்சுட்டாரு. அவரு மெட்ரோல தொலைச்ச இந்த புக் இப்ப ஆந்தனி ஹாப்கின்ஸ் கிட்ட வந்து, ஆந்தனி ஹாப்கின்ஸ் கிட்ட இருந்து இந்த புக் இப்போ ஆத்தர் கிட்டயே திருப்பி வந்துருச்சு. ஓகே. நீங்க பார்க்குறப்போ, இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ? 1 இன் 1000 1000ல் 1 முறை, இல்லன்னா 1 இன் லேக்ஸ், 1 இன் குரோர்ஸ். ஸோ இந்த மாரி நம்மளால இமேஜின் பண்ண முடியாத மிராக்கிள்ஸ். ஸோ இந்த மாரி மிராக்கிள்ஸ் நம்ம லைஃப்ல எவ்ரி டே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கோஇன்சிடென்ஸ நம்ம எடுத்து வந்து வச்சுக்கிட்டு, "பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு சதி. யாரோ இலுமினாட்டி அந்த புக்க ஆந்தனி ஹாப்கின்ஸ் கிட்ட கிடைக்கிறதுக்காக அந்த மெட்ரோல கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்க." தொலைச்ச அந்த புத்தகம் ஆந்தனி ஹாப்கின்ஸ் கிட்ட கரெக்ட்டான நேரத்தில மெட்ரோல அவர் வர்ற ஏரியால, அவர் மெட்ரோல எங்க உட்கார்றாரோ அந்த சீட்ல கரெக்ட்டா இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் கோஇன்சிடென்ஸஸ். இந்த புக்ல இவரு பேசியிருப்பாரு. ஒருத்தருடைய பேர் போட்டிருப்பாரு. அத நான் மறந்துட்டேன். அவருடைய அவர் அவருடைய அந்த ஒரே ஆள் மேல 7 வாட்டி லைட்னிங் பட்டிருக்கு. மின்னல். ஆனா சாகல. வேர்ல்ட் வார் 2 அப்போ அவங்களுடைய குழந்தைய ஒரு அம்மா ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ஃபிலிம் அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு திருப்பி அவங்க கிட்டயே வருது. டெவலப் பண்ணாத ஒரு ஃபிலிம் ரோல். எப்படி? இது எல்லாமே மிராக்கிள்ஸ். எவ்ரி டே நம்ம லைஃப்ல இந்த மாரி நம்ம நெறைய பார்க்கலாம். ஆனா, அதெல்லாம் என்னன்னு சொல்லி இவரு பேசியிருப்பாரு. இவரு ஒரு மேத்தமேட்டிஷியன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஓகே. ஸோ இவருடைய பார்வையில இத பேசியிருப்பாரு. இந்த புக்க நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஜூன் 3, 2022 சாயங்காலம் ஒரு 5:30 மணி. இந்த ஹாப்கின்ஸ் உடைய இந்த கதைய படிச்சோனே எனக்கு பயங்கர சுவாரஸ்யமாயிருச்சு. அன்னைக்கு ஃபுல் டே உட்கார்ந்து படிச்சேன் அந்த புக்க. அடுத்த நாள் மார்னிங் 4:15 நான் இந்த புக்க நான் படிச்சு முடிக்கும்போது, லாஸ்ட்டா ஒரு 50 பக்கம் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். மொத்தம் 297 பேஜஸ். ஆமா. நான் லாஸ்ட்டா ஒரு 50 பக்கம் இருந்துச்சு. அத அடுத்த நாள் படிச்சேன். அவ்ளோ சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஃபுல்லா அப்படியே இம்மர்சிவா உள்ள கொண்டு போயி, இதில பார்த்தீங்கன்னா, அவரு இங்க பாருங்களேன், மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலாலாம் போட்டிருப்பாரு. ஃபார்முலா போட்டிருப்பாரு. அந்த சீரிஸ்லாம் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இந்த கிராப்ஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, இந்த புக்க நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா, அவ்ளோ சுவாரஸ்யமா, ஒரு ஒரு போரிங்கான ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம ரியல் லைஃப் கூட சேர்த்து வச்சு, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ஒரு விஷயம் ஒரே ஆளுக்கு திருப்பி திருப்பி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் எவ்வளவு? அது ஏன் அப்படி நடக்குது? வாட் இஸ் ரேண்டம்னஸ்? இந்த மாரி விரிவா பேசியிருப்பாரு. முக்கியமான புத்தகம். நீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும். பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க வைக்க மாட்டீங்க கீழ. அந்த அளவு சுவாரஸ்யமா இருக்கும். நான் விடிய விடிய உட்காந்து படிச்சேன். அன் எக்ஸலன்ட் வொர்க். ரைட். அப்புறம் இன்னொரு புக் இருக்கு. ஃபூல்டு பை ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அதுவும் எனக்கு பிடிக்கும். பார்த்தீங்களா? இதுவும் ஒரு நல்ல புக்கு. நசீம் நிக்கோலஸ் தாலிப் அப்படின்ற ஒருத்தர். இவருடைய பிளாக் ஸ்வான் என்ற ஒரு புக் உண்டு. அதுவும் எனக்கு பிடிக்கும். அப்போ லைஃப்ல வந்து ரேண்டம்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. ரேண்டமா நடக்கிற ஒரு சில விஷயங்கள நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்து, அதுக்கு நம்ம ஒரு மீனிங் சொல்லி, அதுக்கு நம்ம ஒரு அர்த்தம் குடுத்து, நம்ம உள்ள அத நம்ம சேர்த்து விட்டு, நம்ம குழப்பிக்க தேவையில்ல. இந்த புக்ல பல கதைகள் உண்டு. ஒருத்தன் 10 வருஷமா லாட்டரி வாங்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே வராது. ஒருத்தன் 4 நாள் தான் வாங்க ஆரம்பிச்சிருப்பான். 4 நாளும் அவனுக்கு விழும். உடனே இவன் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு மட்டும் எப்படி வருது? அப்போ ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம். அவன் ஒரு பிச்சைக்காரன். ஓகே. அவன் எங்க போய் கான்ஸ்பிரசி பண்ண போறான்? அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. இந்த 2 புக்க நீங்க படிச்சீங்கன்னா, இத நான் இன்னொரு நாள் நான் பேசுறேன். இது ஒரு இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புக்கு. யூ லைக் இட். ஓகே. ஸோ த பாயிண்ட் இஸ் இலுமினாட்டி இருக்கா? இல்லையா? இருக்குன்னா, நீங்க எனக்கு எவிடன்ஸ் காட்டணும். எலான் மஸ்க் வந்து ஒரு ஃபைட்ல போயி அங்க சண்ட போட்டு, அவரு சீக்ரெட்டா ஒரு சொசைட்டி உள்ள போயி அடி வாங்கிட்டு வந்தாருன்னு நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணணும். சும்மா அவரு கண்ல இங்க அடிபட்டுருக்குன உடனே, எலான் மஸ்க்குக்கு ஏன் கண்ல காயம் இருக்கு? ஏதோ ஒரு வேல பண்றாரு உள்ள. ஹி இஸ் எ மெம்பர் ஆஃப் எ சீக்ரெட் சொசைட்டி. அப்படிலாம் பேசுறாங்க.
எலான் மஸ்க்கு நிறையா ஒய்ஃப் இருக்காங்க. அதில் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். அவருக்கு குழந்தை இருக்கு. அவர் குழந்தை ஏதோ தூக்கி அடிச்சிருக்கலாம். அவர் கீழ விழுந்திருக்கலாம். தூங்கும்போது கீழ விழுந்திருக்கலாம். இல்ல கார்ல இருந்து முட்டியிருக்கலாம். ஐ கேன் கிவ் யூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சச் வேரியபிள்ஸ். ஆனா, நாங்க அதெல்லாம் கணக்கில எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு கான்ஸ்பிரசி. ஸோ கான்ஸ்பிரசி இருக்கு. நம்மள ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அப்படித்தான் தெரியும். நம்ம ஈஸியா இப்படி சொல்லி நம்ம பண்ணிரலாம். நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஆனா, நம்ம ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆக்சுவல் பிரச்சனை ஒண்ணு இருக்கும். அங்கருந்து நம்மள இவங்க டைவர்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ், கரப்டட் கார்ப்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இதெல்லாம் வுட்டுருவாங்க. வுட்டுட்டு பார்த்தீங்களா யாரோ பிளான் பண்ணி பண்றாங்க. இப்படிலாம் பேசுவாங்க. இதையும் நம்ம கான்ஸ்பிரசின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு உண்மை எதுன்னு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். அப்போ இந்த கான்ஸ்பிரசி அப்படின்ற விஷயத்த நீங்க இன்னும் டீப்பரா புரிஞ்சுக்கணும்னா, கார்ல் பாப்பர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. ஒரு பிலாசபர். எனக்கு அவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல அவர பத்தி யாருமே இதுவரைக்கும் பேசினதில்ல. எக்செப்ட் ஜெயமோகன். ஜெயமோகன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஞானி. எனக்கு அவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால பேசியிருப்பாரு. அபௌட் கார்ல் பாப்பர். ஸோ கார்ல் பாப்பர் எழுதின ஒரு சில புத்தகங்கள்லாம் உண்டு. நான் பேசுறேன். அத பத்தி. கார்ல் பாப்பர்லாம் நான் ஒரு ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னால படிக்கும்போது, பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. எப்படி இந்த மனுஷன் வந்து இப்படிலாம் யோசிச்சிருக்காரு? அவரு இந்த மாரி வாட் இஸ் கான்ஸ்பிரசி தியரி? இந்த கான்ஸ்பிரசி பேசுறவங்கலாம் எப்படி யோசிக்கிறாங்கன்ற மாரி பேசியிருப்பாரு. ஸோ அத நான் பேசுறேன். அதுக்கு முன்னால இந்த புக்க நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். வைரமுத்து எழுதின இந்த புக்கு. இந்த புக்க நான் இப்ப படிச்சு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு இந்த புக்க பத்தி நான் பேசுறேன். இந்த புக்ல வள்ளுவர் பேசின பல விஷயங்கள அப்படியே உல்டாவா மாத்தி பேசி வச்சிருக்காங்க. அவங்களுடைய அஜெண்டாவ இவங்க உள்ள வந்து சொருகி, நாத்திகம் அதெல்லாம் உள்ள பேசி வச்சிருக்காங்க. நம்ம அத பேசணும். ஸோ அடுத்து நான் இத பத்தி பேசிட்டு நெக்ஸ்ட் நம்ம போலாம். இலுமினாட்டி பார்ட் 2 அத நான் பேசுறேன். ஸோ தேங்க் யூ. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்க. பரப்புங்க. மக்களுக்கு உண்மைய கொண்டு போய் சேருங்க. நீங்க ஃபேக்ட் செக் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் அவர் பாட்டுக்கு அவருக்கு மைண்ட்ல தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. எவிடன்ஸ் கேட்டா நாவல் இருக்குன்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, படத்த காட்டுறாரு. இன்னொருத்தர் Instagram ரீல்ஸ் காட்டுறாரு. அந்த ரீல்ஸ்லாம் நம்ம பேசணும் ஆக்சுவலி. நான் பேசுறேன். தேங்க் யூ.